பனை ஓலை மடல் மட்டை நாறு பாலை பூந்துணர்ச்சாறு கல் காடி பதநீர் நொங்கு பனம்பழம் பனங்கொட்டை பனங்கிழங்கு மரத்தோட தண்டு. இப்படி ஒரு மரத்தோட நுனி முதல் அடிப்பாகம் வரை பயன்படுற ஒரு மரம் தான் பனை மரம். அதனால தான் நம்ம அதை கற்பகத்தரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பனை மரத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. நமக்கு கிடைச்ச எல்லா வரலாறுமே அந்த பனை ஓலையிலேருந்து தான் நமக்கு கிடைச்சது. இவ்வளோ புகழ் வாய்ந்த ஒரு பனை மரத்தை நம்ம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கும் அதை பற்றியான ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கான ஒரு கலப்பனையை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க போகலாம். தமிழ் பண்பாடே பனை பண்பாடு என்று சொல்லும் அளவுக்கு தமிழர்களின் வாழ்வியலில் பனை இரண்டர கலந்திருந்தது. பண்டைய காலத்தில் குறிப்பிட்டு சொல்லத்தக்க அளவில் பனை பொருளாதாரம் விருத்தி பெற்றிருந்தது. வாஸ்கோடகாமா காலத்திற்கு பிறகு போர்ச்சுகீசிய வாணிபர் கருப்பட்டிகளை வாங்கி தூத்துக்குடி காயல் துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைத்ததாக 16ஆம் நூற்றாண்டு வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது. பனைமரம் தமிழர்களின் அடையாளம். பனையின் வேர் முதல் நுனி வரை பயன் தருகிறது. எனவே இதற்கு கற்பகத்தரு என்று பெயர். இதில் 801 பயன்பாட்டு பொருட்கள் இருப்பதாக தாளவிலாசம் என்ற நூல் கூறுகிறது. பனைமரம் பல்லுயிர்களின் வாழிடமாக உள்ளது. நாம் பயன்படுத்தும் காகிதத்தின் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள். பனை ஓலையின் ஆயுட்காலமோ 400 ஆண்டுகள். பண்டைய கால இலக்கியங்கள் எல்லாம் ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டன. பனை எங்கள் சூழல், பனை எங்கள் பண்பாடு, பனை எங்கள் பொருளாதாரம் என்று பெருமையாக இருந்த நிலைமை துரதிருஷ்டவசமாக பனையின் அழிவுகளை பேசும் நிலைக்கு இன்று தள்ளப்பட்டிருக்கிறது. பனையின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி தொடர்ந்து பனைமரங்களை பராமரிக்கும் களப்பணியை செய்து வரும் திருப்பூர் பனைகாக்கும் நண்பர்கள் குழு கௌசிகா நதிக்கரை பக்கத்தில் இருக்கும் கால்வாய்க்கரை பகுதிகளில் பனை விதைகளை விதைத்து இன்று நன்கு வளர்ந்துள்ளது. பனை விதையை விதைத்தால் 3 மாதங்களில் பனங்கன்று உற்பத்தியாகும். 9 முதல் 10 ஆண்டுகளில் பருவத்திற்கு வந்துவிடும். நீர்ப்பாசன வசதி இருந்தால் விரைவில் வளர்ந்துவிடும் பனை 120 ஆண்டுகள் வரை அது பயன் தரும். இது முக்கியமான ஒரு நீர்வழி பாதை. இந்த இடத்துல ஃபுல்லாக நாங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பனை விதைகள் தான் இதெல்லாம். இன்றைக்கி இது 6 அடி வரைக்கும் வந்திருக்கு. இந்த பனை விதைக்கு நடுவில் பூரா முள் செடிகளாக வந்து இதனோட வளர்ச்சியை தடுத்துட்டு இருந்தது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நாங்கள் இதை பராமரிச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஒரே இடத்துல ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஒரு 2000த்துக்கு மேலே பனை விதைகள் முளைக்க போட்டு இப்போ வந்து 4 அடி 5 அடி வளர்ந்து இப்போ வளர்ந்துட்டுருக்கு. உள்ளே வந்து நுழைய முடியாத அளவுக்கு பெரிய பெரிய முற்புதர மரங்களாக இருந்தது. இதையெல்லாம் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி முதலுக்கு கரையை சுத்தம் பண்ணி அங்கங்கே வந்து பனை மரங்கள் நட்டோம். இந்த திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குளம் குட்டைகள் அத்தனைக்குமே வந்து நாங்கள் வந்து பனை விதையில் விதைக்கிறோம். அதுக்கு காரணம் வந்து பனைமரம் ஒரு அழியக்கூடிய நிலையில் இருக்கிறது. பனைமரம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பணப்பயிராக வந்து எடுத்துக்கவே மாட்டாங்கிறோம். நம்ம ஒரு தென்னை மரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து பனை மரத்துக்கு இல்லை. அதுக்கு காரணம் வந்து இதனுடைய பலன் வந்து மிக நீண்ட காலம் கழிச்சு தான் வருது நமக்கு. அதனால் வந்து இதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. பனைகாக்கும் நண்பர்கள் குழு பனை வளர்ந்த இடத்தில் சீமை கருவேல மரங்கள் மற்றும் மற்ற செடி கொடிகளை அகற்றி சுத்தப்படுத்தும் களப்பணியை மேற்கொண்டனர். அவ்வாறு கரைகளில் தேவையில்லாத புதர்களை அகற்றும் போது பனை வளர்வதற்கு உதவியாக இருக்கிறது. சீமை கருவேல மரம் அகற்றிட்டு அந்த அகற்றின சீமை கருவேலனை ஒரு ஓரமாக வச்சு அந்த சுத்தப்படுத்தி பனைகள் வந்து வளர்ந்த பனைகளை வந்து சுற்றி கவாத் பண்ணி அது நீர் ஊற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் பறவைகளுக்கு வந்து பழம் தரும் மரங்களை நாங்கள் பனைகாக்கும் நண்பர்கள் வந்து நட்டு வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சீமை கருவேல மாதிரி ஒரு இதான வந்து முள் வந்து முளைச்சி வந்து அந்த பனையை வந்து வளர விடாமல் தடுத்து இது பண்ணிகிட்டு இருந்ததுனால நாங்கள் ஒரு 20-30 பேர் குழுவாக சேர்ந்து நாங்கள் இதை வந்து ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம வந்து மிஷின் வச்சு அறுத்து அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம். நாங்கள்
இங்கே இருந்த முள்வெளியில் இன்னொரு 2 வாரத்தில் அகற்றிட்டு இது ஃபுல்லாக பார்க்குறக்கே ஒரு அழகான இடமா மாற்றுறது எங்களோட குழு வேலை செஞ்சுட்டு இருக்கு. வாரம் ஒரு நாள் பனைக்கான நாளாக ஒதுக்கி களப்பணி செய்து வரும் தன்னார்வலர்கள் பனை ஏறுவதற்கான கருவி ஒன்றை வாங்கி பயன்படுத்துவதற்கான பயிற்சியும் மேற்கொண்டனர். பனைமரம் ஏறக்கான பயத்தை எல்லாரும் சொல்லுவாங்க, பனைமரம் மாதிரி வளர்ந்துருக்கான்ட்டு. பட் அந்த ஹைட்டோட ஃபியரை போக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே குழுக்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு ஏறி பழகிறக்கும் அங்கே ஏறினா அந்த ஹைட்டில் வந்து என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பயிற்சி கொடுத்து அந்த பயத்தை போக்கிட்டு பனை மரத்து மேலே ஒரு ஈர்ப்பை கொண்டு வரதுக்காக முயற்சி எடுத்துகிட்ருக்குறோம். பனைமரம் என்பது ஒரு சிறந்த பணப்பயிராக விளங்குகிறது. நமக்கு பயனளிக்கும் வகையில் பனை ஓலை, பனங்கட்டை, நுங்கு, பதநீர், கள்ளு, பனங்கிழங்கு, பனம்பழம், தவுன், கருப்பட்டி, பனங்கற்கண்டு, பனை வெல்லம், பனை நார் போன்ற இயற்கையான பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன. பனைமரம் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் பலரின் வாழ்வாதாரமாக இருக்கிறது. பனைமரம் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு மரம், அதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்து இன்னொரு இது வந்து பனைமரம் சார்ந்த தொழில்களுக்கு ஊக்கப்படுத்துங்க. பனைமரம் சார்ந்த பொருட்களை வந்து வாங்குங்க. நாம் வந்து மற்ற எத்தனையோ விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயங்களெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தொழில் வந்து நலிவடையாமல் இருக்கணும் அப்படின்னோம்னா பனை சார்ந்த பொருட்களை வாங்குங்க. எத்தனையோ பொருட்கள் அது எல்லாமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. அப்போல்லாம் அதிகமாக வந்து பனை ஓலைகளில் இருக்கிற பனை இலைகள், அந்த ஓலைகளை எடுத்து பின்னி அதில் வரக்கூடிய பொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அது நாள்பட அப்படியே குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பனை ஓலையில் இருக்க பொருட்களே ஒரு டிமாண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு கைவினை பொருட்களும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அஸ் வெல் அஸ் நம்ம அதிலிருந்து கிடைக்கிற பனங்கருப்பட்டி, பனங்கல்கட்டுமே பயன்படுத்துகிறது வந்து கம்மியாயிடுச்சு. பனைமரத்திலிருந்து வரும் பனை ஓலைகளை வைத்து கலைப்பொருள்கள், நார்பட்டி, ஓலைப்பட்டி, சிலம்பு கம்பம், கல்யாணப்பாய்கள், இடியாப்பத்தட்டு, விதவிதமான கூடைகள், விசிறி, தொப்பி ஆகிய பொருட்களை தயாரிப்பதை சில மக்கள் கைத்தொழிலாக செய்து வருகின்றனர். மதிப்பு கூட்டப்பட்ட பனை பொருட்களின் வணிகம் பனை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் பனை வளர்ச்சிக்கும் முக்கிய காரணியாக அமையும். அதற்கான முன்னெடுப்புகளை பனை காக்கும் நண்பர்கள் குழு தன்னார்வலர்கள் எடுத்து வருவதாக தெரிவித்தார்கள். பனை பொருட்கள் அதிகமாக புழங்கறதுக்கான ஒரு முயற்சியாக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பொருட்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்ட்டு பனை காக்கும் குழு நண்பர்கள் சார்பாக சில பொருட்கள் நம்ம பண்ணியிருக்கிறோம்.